அரசு மருத்துவமனைகள் சுகாதாரமாக இருக்கிறதா, அன்றாடம் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக கொசு இன்னைக்கு அந்த மருத்துவமனைகளில் மழை காலங்களில் பகலில் கூட இருப்பதற்கு இல்லாமல் கொசுக்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்கிற நிலைமை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று உடனடியாக மருத்துவமனை கழிவுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிற என்பதை நம்மால் உணர முடியும். அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு தண்ணீர் வசதி என்பது இல்லை. அது மட்டுமின்றி உள்நோயாளியாக இருக்கின்றவர்களுக்கு அந்த நோயாளிகளினுடைய எண்ணிக்கைக்களவு கழிப்பிடங்கள் என்பது போதுமானதாக இல்லை. அது மட்டுமன்றி உள்நோயாளிகளினுடைய கழிவுகளை சுத்தம் செய்து அப்புறப்படுத்துகின்ற பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களினுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவாக உள்ளதால் அங்கே நோய் தொற்று ஏற்படுகின்ற அபாய நிலை. அரசு மருத்துவமனையில் உள்ள நுழைஞ்சாலே ஒரு துர்நாற்றம் வீசும். அதே ஒரு தனியார் மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வராது. காரணம், டெய்லியும் சுத்தம் செய்யாமல் பணியாளர்கள் குறைபாடுனால, அதிகாரிகள் கொஞ்சம் அலட்சியப்படுத்துறதுனால இப்போ ஏற்பட்ட புகார்கள் வருகிறது. மக்கள் குரல் நிகழ்ச்சியில் வள்ளியூர் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.